உங்களோட பேர் என்னங்க ப்ரோ? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசையும், என்ன துறைய எடுத்திருக்கீங்க? என் பேர் வந்து கார்த்திக் ராஜா. மதுரையிலேருந்து வரேன். இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து ரூரல் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங் எடுத்திருக்கேன். சிவில். சிவில். ஓகே. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ இன்ஜினியரிங் முடிச்சிங்க இப்போ? ஆக்சுவலாக நான் 2016 to 2020 பேட்ச்சு. ஓகே. 20 பாஸ் அவுட் ஆனதுன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போனதே வந்து ஃபஸ்ட்டு நான் இன்ஜினியரிங் படிக்கணும் ஐடியாவில் மட்டும்தான் இருந்தேன், தவிர எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு எதுவுமே பிளைண்டாக இருந்தேன். அப்பா தான் வந்து இந்த மாதிரி விசாரித்து ஃபஸ்ட்டு பிஎஸ்என்னு ஒரு திண்டுக்கல்ல காலேஜ் இருக்குது, அந்த காலேஜ் மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி போனாங்க. இப்போ கவுன்சிலிங் போனப்போ எந்த டிபார்ட்மெண்ட்டுமே இல்லை, சிவில் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படி எடுத்தது தான் இந்த டிகிரி. பட் அப்படி எடுத்தது தான் இப்போது எனக்கு லைஃப் கொடுத்துருக்கு. ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் சிவில் இன்ஜினியரிங் சிவில் வந்து பிளைண்டாக வந்து நான் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு எடுத்தேன். பட் ஆனால் எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும்னு நான் போனப்போ அந்த காலேஜில் சிவில் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படி எடுத்தது தான். ஓகே. இன்ஜினியரிங் முடிச்ச உடனே இந்த ஏஇ எக்ஸாம்ஸ் பற்றி எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்போ படிக்க ஆரம்பிச்சீங்க? என்னன்னா, நான் சிவில் எடுத்தது வந்து அந்த எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் எடுத்தது. அது மட்டும்தான் இருந்தனால. ஆனால் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு சிவில் சப்ஜெக்ட்ஸ் மேலே. கொஞ்சம் ஏன்னா நம்ம மித்த சப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படின்னு தெரில, ஆனால் சிவில் வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம நேராகவே பார்க்குற மாதிரி இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அங்கங்கே இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அது நம்ம கூட அப்படியே அட்டாச் ஆன மாதிரியே இருக்கும். ஸோ அப்படி இப்போ பிடிச்சி போய் தான் இது பண்ணது. அப்புறம் வந்து நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு யாரும் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து இந்த பிரமின்னு சொல்லிட்டு காரைக்குடியில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே படித்தா வந்து கிளியர் பண்ணிடலான்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அது மூலியமா வந்து நாங்கள் லாஸ்ட் செம் வந்து கொரோனா முடிக்கிறப்ப கொரோனா வந்துச்சு. லாஸ்ட் செம் மட்டும் ஆன்லைனில் எழுதணும். அப்போவே வந்து அப்பா என்ன பண்ணாங்கன்னா, லாஸ்ட் செம் முடிகிறதுக்கு முன்னாடியே போய் அந்த மாதிரி பிரமிட் இன்ஸ்டியூட்டில் விசாரித்து அங்கே வந்து அட்மிஷன் போட்டு வந்துட்டு தான் என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் இது பண்ணிட்டேன், நீ ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமே போனதான் எல்லாமே டெசிஷன் வந்து முக்கியமாக சொல்ல போனோம்னா அப்பா அப்பா அவங்க டிசைட் பண்ணதை எல்லாமே நல்லா. அதுக்கப்புறம் அப்படி போய் ஜாயின் பண்ணது தான், போயிட்டு படிக்க ஆரம்பித்தோம். 20 பாஸ் அவுட் முடிஞ்சு 20 ஜூன் 3 ஸ்டார்ட் பண்ண கோர்ஸ் ஜாயின் ஆச்சு. நான் ஜூன் 17 ஜாயின் பண்ணேன். அப்படியே படிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் 3 இயர்ஸ் கழிச்சு கிளியர் பண்ணேன். 23 ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட் கிளியர் பண்ணல, ஒரு 2-3 அட்டம்ஸ் போச்சு. 23 வந்து சர்வேயர் எக்ஸாம்ஸ் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்வேயர் கிளியர் பண்ணியிருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஓவர்சியர் கிளியர் பண்ணேன். அப்புறம் டிபி எம்ஏடபிள்யூஎஸில் டிபி எடுத்திருந்தேன், ஜேஇ பிளானிங் எடுத்தேன். இப்போது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எடுத்திருக்கேன். படிப்படியாக எடுத்துருக்கீங்க? படிப்படியாக போயிடுச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஏஇ தான் ஃபீஸ் கட்டி ஜாயின் பண்ணது. ஸோ இதான் ட்ரீம். இன்னைக்கு வந்து அந்த ட்ரீம் கொஞ்சம் அச்சீவ் பண்ண சொல்லி. இப்போ ஆரம்பத்தில் அப்பா தான் சேர்த்து விட்டாருன்னு சொன்னீங்க. அப்போ அப்பா சேர்த்து விட்றப்ப எப்படி இருந்தது? நம்மளை கேட்காம அவராக முடிவு எடுத்துட்டு பண்ணுறாரு அப்படி இருந்ததா? இன்னைக்கு அது அன்னைக்கு அப்படி இருந்திருக்கலாம், இன்னைக்கு அது வந்து நம்ம இந்த வேலை எடுக்கும்போது கரெக்டாக தான் அப்பா பண்ணியிருக்காருன்னு கூட தோணும். அப்போ எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, அப்போது எனக்கு எந்த இதுவுமே தெரியல. நான் சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனது தான். ஆனால் இடையில ஒரு 20ல் ஸ்டார்ட் பண்ணி 22, 21, 22 அப்படிலாம் வர்றப்போ கொஞ்சம் பயமாக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். எங்கே என்ன பண்ணுறது, வேலையே கிடைக்கலன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்கேன், ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறையா இது பண்ணியிருக்கேன். அப்புறம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஃபஸ்ட்டு சர்வேயர் கிளியர் பண்ணோன்னே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் விடாமல் அடுத்து அப்படியே மேலே வந்து. ஓகே. இப்போ ஒரு லெத்தாஜிக் இருக்கும் இல்லையா, ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் தான் அந்த அர்ஜோட படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் நமக்கு வேலை கிடைச்சிச்சு, நம்மளுக்கு ஒரு வேலை இருக்குது, அதோட படிக்காததை விட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்களா, இல்லை கண்டினியூஸாக படிச்சுட்டு? இல்லை, அப்படி எனக்கு எதுவும் தோணலை. எனக்கு வந்து ஆக்சுவலாக ஏஇ தான் போகணுன்னு ஒரு மைண்ட் செட்டு. ஸோ அதனால் நான் ப்ரிப்பரேஷன் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தேன். லாஸ் ஆஃப் பே போட்டு முடிக்கிற இடத்துல லாஸ் ஆஃப் பே போட்டு படித்தேன். லாஸ் ஆஃப் பே கொடுக்க முடியாது, இப்போது இடையில வீடு கட்ட ஆரம்பிச்சு கொஞ்சம் ஹவுசிங் லோன்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னால் லாஸ் ஆஃப் பே போட முடியல. லாஸ் ஆஃப் பே போட முடியலனாலுமே நான் லீவ் போடாமல் ரெகுலராக ஆஃபீஸ் போயிட்டு அங்கே ஃப்ரீ டைம் கிடைச்சா படிக்கிறது, வீட்டுக்கு வந்துட்டு படிக்கிறது, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஓகே. இப்போ டெக்னிக்கல் பேப்பர் சொல்லுங்கள். டெக்னிக்கல் பேப்பர் எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக நமக்கு இது டெக்னிக்கல் வந்து 200 கொஸ்டின்ஸ் வரும், ப்ளஸ் ஜிஎஸ் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் வரும். நான் வந்து ஜிஎஸ்ல தான் கொஞ்சம் ஜென்ரலாகவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா டெய்லி வந்து ரெகுலராக படிக்க ஆரம்பிச்சிருவேன். இப்போ எப்படின்னா காலைல ஸ்டார்ட் பண்ணோன்னே, டேவை ஸ்டார்ட் பண்ணோன்னே அன்னைக்கு நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். அன்னைக்கு நியூஸ் பேப்பர் என்ன, சுரேஷ் ஐஎஸ் அகாடமி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அவங்க யூடியூப் சேனல்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணேன். அவங்க போகிற வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு ஜிஎஸ்க்கு. கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவேன். அப்புறம் அவங்க பிளேலிஸ்ட்லேயே நிறைய வீடியோஸ் இருக்கும், ஃப்ரீ வீடியோஸே நிறையா வீடியோஸ் இருக்கும். அதுலேயே கொஞ்சம் நிறையா ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் அதில் தான் பார்த்து படிக்க ஆரம்பித்தேன். டெக்னிக்கல் வந்து பிரமிட் இன்ஸ்டியூட்டில் கொடுத்த நோட்ஸ் நான் எழுதுறதில்ல, அதில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து படிக்க ஆரம்பித்தேன்.
இப்போ டெக்னிக்கல் பேப்பர்ல ஒரு 4 வருஷம் படிச்சதை ஒரு கம்பைண்டா ஒரு 10 யூனிட்டா கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுக்கு நம்ம எந்த மாதிரியான ரிசோர்சஸ்ல படிக்கணும்? புக்ஸ் அவைலபிள் இருக்கா? இல்ல இன்ஸ்டிடியூட்ல கொடுக்குற நோட்ஸ் தான் படிக்கணுமா? அவங்க குடுத்த நோட்ஸ்லயே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா அவங்க சிலபஸ் கவர் பண்ணிருவாங்க. அத தாண்டி நம்ம வெளிய அவுட் சோர்சிங் போணும்னா நெறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. ப்ளஸ் வந்து டெலகிராம் சேனல்ஸ் இருக்கு. அதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா நமக்கு வந்து நோட்ஸ் வந்து பார்த்து படிச்சு கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கு. ஒரு மாரி ப்ரெஷரா இருக்குன்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் ஃபோன் யூஸ் பண்ணலாம் ஃப்ரீ டைம்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்லயுமே என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ஃபோன்லயுமே டெலகிராம் சேனல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம்லயுமே நெறைய டிஎன்பிசி சேனல்ஸ் இருக்கு. அவங்க டெய்லி ஒண்ணு அப்டேட் பண்ணுவாங்க கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அந்த மாரி நம்ம வந்து நம்ம படிக்கிறதுலேருந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாரி தெரிஞ்சுச்சுன்னா, அப்பவுமே யூடியூப் சேனல்ஸ், டெலகிராம் சேனல்ஸ் அந்த மாரி மொதல்லாம் வந்து அந்த மாரி இல்ல. இப்போ அவுட் சோர்சிங்கே நெறைய இருக்கு. ஸோ அந்த மாரி நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாம இந்த மாரி நம்ம கொஞ்சம் உள்ள போயிட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. உங்களுக்கு மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா படிக்கிறப்ப? இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா? கண்டிப்பா இருந்திருக்கு. மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஆனா, நான் வந்து ஷெட்யூல் படி தான் ஃபாலோ பண்ணி படிப்பேன். இப்போ எப்படின்னா, ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 15 ஹவர்ஸ் படிக்கிற மாரி நான் ஃபாலோ பண்ணிருவேன். ஷெட்யூல் 15ஆ? ஆமா. அப்புறம் எவ்வளவு நேரம் தூங்குவீங்க? அது தூங்குறது மட்டும் கரெக்ட்டா வச்சுப்பேன். அது 8 ஹவர்ஸ் ஓகே. தூங்கிருவேன். ப்ளஸ் வந்து ஆஃப்டர்நூன் ஸ்லீப் வந்து கன்ஃபார்மா நான் தூங்கிருவேன். அது எப்படின்னா ப்ரிப்பரேஷன்ல இருந்தப்போ. வேலைக்கு போனதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் என்னால இது பண்ண முடியல. பட் ஆனா ப்ரிப்பரேஷன்ல இருந்தப்போ ஆஃப்டர்நூன் கரெக்ட்டா சாப்பிட்டோனே தூங்கிருவேன். தூங்குனா தான் அந்த ஃப்ரெஷ்ஷா படிக்கவே முடியும் நமக்கு. இன்னொன்னு அந்த டைமிங்ல நமக்கு படிக்கிறப்போ அந்த ஷெட்யூல் படி ஃபாலோ பண்ணிடணும். அந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணாம இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு மாரி ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ ஷெட்யூல வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணிருவேன். வெளிய எங்கேயும் ஃபங்ஷன்ஸ் அந்த மாரி எதுவும் போமாட்டேன் வெளிய. மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிருவேன். அந்த மாரி எதுவும். ஓகே. எப்படி டைம பிரிச்சுப்பீங்க? ஜிஎஸ்க்கு எவ்வளவு நேரம்? டெக்னிக்கலுக்கு எவ்வளவு நேரம்? மோஸ்ட்லி வந்து ஜிஎஸ் தான் நான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 6 to 8 ஹவர்ஸ் படிச்சிருப்பேன். டெக்னிக்கல் வந்து கம்மியா தான் பண்ணேன். அதே மாரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் மார்க்லயுமே. ரிஃப்ளெக்ட் வந்து ஜிஎஸ்ல எனக்கு எப்பவுமே மார்க்கோட ஒரு 75 அபோவ் வரும். டெக்னிக்கல் கொஞ்சம் கம்மியா 140, 150, 160 அந்த மாரி தான் வரும். இப்போ 4 எக்ஸாம் கிளியர் பண்ணதுலயுமே ஜிஎஸ்ல தான் நான் அதிகமா ஸ்கோர் பண்ணேன். டெக்னிக்கல் ஓரியன்டா வரவங்க டெக்னிக்கல்ல தானே அதிக நேரம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்க ஏன் ஜிஎஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணீங்க? இல்ல இப்போ ஆக்சுவலா எப்படின்னா, ஜிஎஸ் படிக்கிறது கொஞ்சம் நான் இப்போ டெக்னிக்கல்ஸ் படிக்கிறேன்னா நம்ம நோட் புக்ஸ் எடுத்து படிக்கிற மாரி இருக்கும். இதே இது ஜிஎஸ் நான் ஃபாலோ பண்ணும்போது சுரேஷ் ஐஎஸ் அகாடமி, டாஃப் ஐஎஸ் அகாடமி அவங்கள மாரி வந்து யூடியூப் சேனல்ஸ்லேயே பார்த்து படிச்சேன் நான். ஸோ வந்து நம்ம மொபைல்ஸில் யூஸ் பண்ணும்போது நம்ம அது யூஸ்ஃபுல்லா வந்து அட்டாச் ஆயிட்டோம் மொபைல்ஸ் கூட. ஸோ அதுலேருந்து நம்ம வீடியோஸ் பார்க்குறப்பயோ, இது பண்ணுறப்பயோ நம்ம நோட் புக்ஸ் எடுத்து படிக்கிறத விட நம்ம அதில் படிக்கிறது கொஞ்சம் நமக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ அதில நெறைய நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணி அதில எனக்கு ஸ்கோர் பண்ற மாரி ஆயிடுச்சு. ஃபேமிலில தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேமிலிலலாம் ஃபுல் சப்போர்ட் இருந்துச்சு. நம்ம கொஞ்சம் சின்ன வீடு தான் இருக்கும்போது. அப்போ வந்து ஒரே ரூம் தான். அப்போ எப்படின்னா டிவியே எனக்காக பார்க்க மாட்டாங்க. ஸோ நான் படிச்சுட்டே இருக்கணுன்றதுக்காக டிவியே பார்க்காம இருப்பாங்க. அந்த மாரிலாம் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வால் முன்னாடி ஃபோட்டோ எடுத்தது இப்ப எப்படி இருந்தது? முன்னாடி அது எல்லாருக்கும் ட்ரீம் தானே. டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் எல்லாருக்குமே இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு இருக்கு. அது நான் எனக்கு கடவுளோட புண்ணியல ஒரு தடவ இல்ல. கிட்டத்தட்ட 4 தடவ நான் எடுத்துட்டேன். ஓ! ஓகே. நீங்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன மெசேஜ் சொல்றீங்களா சொல்லலாம்? ஒரு 2, 3 மெசேஜ் தான். என்னன்னா, கன்சிஸ்டென்ட்டா இருங்க. நீங்க படிக்க முடியல, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்த எக்ஸாமும், அதுக்கு அடுத்த எக்ஸாமும் நீங்க கன்சிஸ்டென்ட்டா இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க கிளியர் பண்ண முடியும். இன்னொரு என்னன்னா, முதல் எக்ஸாம்ஸ்ல நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு பார்த்துக்கோங்க. அத பார்த்துட்டு அடுத்த எக்ஸாம்ஸ்ல அந்த மிஸ்டேக் வராம பார்த்துக்கோங்க. இந்த 2 இத ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா இது. ஒண்ணு கன்சிஸ்டன்சி, இன்னொன்னு மிஸ்டேக்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். அவ்வளோதான்.